இந்த குட்டி பையன் சாக்லேட் ஃபேக்டரியில இருக்க கிரீம் எல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடுறான். கீழே இருக்க புள்ளையும் பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஓடிக்கிட்டு இருக்க சாக்லேட் ஆறுக்கு போய் அங்க இருக்க சாக்லேட் எல்லாம் எடுத்து குடிக்கிறான். அதை பார்த்த ஃபேக்டரி ஓனர், இங்க பாரு தம்பி, இப்படி எல்லாம் பண்ணாத, இது உன் உயிருக்கே ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம சாக்லேட் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சாக்லேட் ஆறுக்குள்ளேயே விழுந்துடுறான். உடம்பு ஃபுல்லா சாக்லேட் ஒட்டி ஐப்பட விக்கிற மாதிரி ஆகிடுறான். அந்த சாக்லேட் ஆறு ஒரு புதக்குழி மாதிரி அவனை உள்ளார பிடிச்சி இழுக்குது. அவனால அதுல இருந்து வெளியவே வர முடியல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பைப் எடுத்து அந்த சாக்லேட் ஆறுக்குள்ள வச்சு சாக்லேட்டை ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கிறாங்க. அப்போ தெரியாதனமா அந்த பையனும் அந்த பைப்புக்குள்ள போயிடுறான். அவன் ரொம்பவே குண்டா இருக்கனால அந்த பைப்புக்குள்ள போய் பாதியிலே சிக்கிக்கிறான். உடனே அந்த பைப்பு விரிசல் விட்டுருது. கடைசியா ஒரு வழியா அந்த பைப்போட உச்சிக்கு போய் சேர்ந்துடுறான். அதை பார்த்து அவங்க அம்மா அவனை காப்பாத்துறதுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் அதே ஃபேக்டரியில நிறைய அணிலுங்க வேலை செய்து அதுங்களோட வேலை என்னன்னா, அங்க இருக்க நட்ஸ் எல்லாம் தட்டி பார்த்து நல்ல நட்ஸா இருந்தா வச்சுக்கிட்டு கெட்ட நட்ஸ் எல்லாம் அந்த குழிக்குள்ள தூக்கி போடுறதுதான். இதை ஒரு குட்டி பொண்ணு பார்த்துட்டு எனக்கும் அங்க போகணும், அதுல இருக்க ஒரு அணில் குட்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடிடுறா. அதை பார்த்ததும் அங்க இருக்க அணில்கள்லாம் சேர்ந்து வந்து இவளை கீழே தள்ளி அவளோட தலையை தட்டி பாக்குதுங்க. இவ கெட்ட நட்ஸ் போலன்னு சொல்லி அவளை தூக்கி அந்த குழிக்குள்ள போட்டுருதுங்க.